இந்த அகப்படாம யாருமே இல்லைங்க. ஆனா வெளியே வரணும்ல, நம்ம மேல இருக்கிற நோக்கம் நிறைவேறணும்ல. நோக்கம் நிறைவேறலைன்னா நம்முடைய ஓட்டம் அது சக்சஸ்ஃபுல்லும் கிடையாது, அது பர்பஸ்ஃபுல்லும் கிடையாது. இந்த சிம்சோன் கத்துனான், நான் ஆண்டவரை நோக்கி கதறி கண்ணியிலிருந்து தப்பு வைக்கப்பட்டிருக்கிறேன். நான் உணரணும் இது கண்ணீன்னு, இது கண்ணீன்னு உணரணும். சிம்சோன் முதல்ல கண்ணீன்னு உணரல, ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது. ஆனா இந்த தெளிலாளுக்குள்ளதான் இந்த கண்ணி இருக்குன்னு உணரல. ஆனா கண்ணீன்னு உணர்ந்ததும் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். அது வரைக்கும் அவன் கர்த்தரை தேடாம என்ன செய்யறது தெரியுமா? நான் மேற்கொள்ளுவேன், நான் இதை செய்வேன், என்னால முடியும், என்னால முடியும். முடியாது. ஒரு மனுஷன் எப்பொழுது கர்த்தரை நோக்கி பார்க்கிறான் தெரியுமா? தன்னால முடியாதுங்கிற நிலைமை வரும்போது. இந்த பகல் வேளையில் நான் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையை தந்து 6 மாதங்களுக்கு மேலாகவே இந்த வார்த்தையை தந்து கர்த்தர் இந்த வார்த்தை இருதயத்தில் வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார். அகப்பட்ட நிலையில யார் வந்திருந்தாலும் இன்னைக்கு விடுதலை பெறாம இங்கிருந்து போகக்கூடாது. என்ன செய்யணும்? மகா ஆழமான கிடங்கிலிருந்து உமது நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். நான் அந்த நாமத்தை கூப்பிடும் போது எங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இயேசு பக்கத்துல வருவார். அவர் பயப்படாதேன்னு சொல்றாருனாலே பக்கத்தில் இருக்கிறார்னு அர்த்தம். அதனாலதான் நான் கூப்பிட்ட நாளில் நீர் அணுகி பயப்படாதே என்று. You came near when I called you and you said do not fear. பயப்படாத. எப்போ வருவாரா? நான் கூப்பிட்ட நாளில். பயப்படாதேன்னு சொல்றவர் மாத்திரமல்ல, 58வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, You Lord took up my case, you redeemed my life. என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர், என் பிராணனை ஆமென். பலவான் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கொடுமோ? அவர் வந்தார்னா எல்லா கண்ணிகளும் தெரிப்புண்டு போகும். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது. ஆமென், ஆமென். நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட போறோம். நான் உண்மையா கேட்கிறேன், நீங்க ஜெனியூனா ஆன்சர் பண்ணணும். எனக்கு கண்ணியிலிருந்து விடுதலை வேணும் அப்படி சொல்றவங்க மட்டும் வெக்கப்படாம உங்க கையை உயர்த்துங்க. Thank you Holy Spirit. ஆமென். கை கீழ போடுங்க. சத்துருவுக்கு கண்ணியா இருப்பதையும் சொல்லிவிட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்ணிலிருந்து வெளியே விட ஒரே வழிதான் இருக்கு. நீங்க கூப்பிட்டுதான் ஆகணும். இயேசுவேன்னு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ஒருவன் சத்தமிட கண்ணி டைட் ஆகுது. டைட்டானதும் விட்டானா இவன் சத்தத்தை அதிகமாக்குறான். இன்னும் மகா சத்தமாய் கூப்பிட்டான். வேதம் சொல்லுகிறது இயேசு அங்கே நின்றார். இன்னைக்கு ஜெப வேளையில பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, ஃப்ரெண்ட்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, இது எதையுமே நீங்க பார்க்க கூடாது. ஆமென். நான் ஆண்டவரே, நான் வீக்கா உங்க மத்தியில வந்திருக்கிறேன், என்ன ஸ்ட்ராங் ஆக்குங்கப்பா. சத்துருவுக்கு கண்ணியாயிரு. கண்ணியிலிருந்து வெளியே வர நோக்கி கூப்பிடு. நான் இயேசுவின் நாமத்தில் கேரண்டியா சொல்றேன், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை யானீர்கள். ஆமா, எனக்கு ஆக்சுவலா இந்த வேர்டு பேசும்போது எப்படி தோணு தெரியுமா? ஒவ்வொருத்தர் பக்கத்துல வந்து உங்களை தட்டி நீ ஜெயிக்கணும்பா, நீ பெரிய திட்டத்துக்குள்ள காணப்பட வேண்டியவன் அப்படி சொல்லணும்னு தோணுது பர்சனலா. ஆமே, உங்களுக்கு உங்க பேரண்ட் மேல கூட நம்பிக்கை வராது. தாவீதுக்கு என்னங்க, தாவீது அப்பா சொல்ல, அவன் எல்லாருக்கும் இளையவன், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அப்பாக்கு நம்பிக்கை இல்லை. பேரண்ட்டுக்கு கூட உங்க மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா உங்களை படைத்தார் அல்லவா, அவருக்கு தெரியும். ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களையும், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளையும், உள்ளவைகளை அவமாக்க இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் தெரிந்தெடுக்கிறவர். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினால் ஆகும்.
ஆகும். ஹalleluya, ஹalleluya. அருமையான ஒரு பாடலை நம்ம வர்ஷிப்ல பாடணுமே, குயவனே குயவனே. ஹalleluya. மிதியிடப்பட்ட மண்ணன் மேல் மகத்தான திட்டம் வைத்து அந்த சரணத்தை பாடு. மிதியிடப்பட்ட மண்ணன் மேல் மகத்தான சித்தம் வைத்து, புடமிடப்பட்ட மண்ணன் மேல் பெரிதான திட்டம் வைத்து, மிதியிடப்பட்ட மண்ணின் மேல் மகத்தான சித்தம் வைத்து, புடமிடப்பட்ட மண்ணின் மேல் பெரிதான சித்தம் வைத்து, எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன் நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஓ எனக்கு நம்பிக்கை உண்டு, எனக்கு நம்பிக்கை உண்டு உந்தன் கரத்தில் என்னை நீர் உருவாக்கு. குயவனே 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 என் இயேசுவே, மண்ணான என்னை உருவாக்குமே, கரத்தால் என்னை உருவா. மண்ணான என்னை ஓரம் அமரோ துடரே, கண்ணிலிருந்து வெளியே வர அன்பு தம்பி தங்கச்சி இன்னைக்கு நீ நோக்கி கூப்பிடு. தாவீது வீட்டில் இருந்தான். தாவீதை ஒதுக்கியே வச்சிட்டு இருந்தாங்க, ஒதுக்கியே வச்சிட்டு இருந்தாங்க. தாவீது வீட்டில் இல்ல, அதிக நேரம் இருந்தது காட்டுல. காட்டுல அவன் ஈசாய் அப்பான்னு நிறைய கூப்பிட்டதை விட ஆண்டவர் அப்பான்னு கூப்பிட்டது தான் ஜாஸ்தி. அதனால ஆண்டவர் அதையும் ஒரு தகுதியாக்கிட்டார். அவன் என்னை நோக்கி நீரன் பிதா என்பான். சில உறவுகள் இருந்தும் அவங்கள கூப்பிட முடியாம ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அந்த உறவில் அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆண்டவர் விடல, திட்டத்துக்குள்ள கொண்டு வந்தார். நாம சத்ருவுக்கு கண்ணியா மாறிட்டோன்னு வைங்களேன், என்ன நடக்கும் தெரியுமா? யாத்திராகமம் 10வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 10:7. அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கண்ணியாயிருப்பான்? எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கண்ணியாய் இருப்பான்? தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போக விடும். அந்த மனிதரை போக விடும். அடுத்த வார்த்தை, எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு மனுஷன் சத்ருவுக்கு கண்ணியா மாறினதும் சத்ருவின் கோட்டை என்னாகுது தெரியுமா? அழிய ஆரம்பிச்சிட்டு. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாள வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுருவுக்குள்ள என்ன இருந்துச்சு? கிறிஸ்துவை பற்றின வெளிப்பாடு இருந்துச்சு. நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னதும் இயேசு சொல்ற, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை வெளிப்படுத்தினார். இந்த வெளிப்பாடு உனக்குள்ள இருக்குல்ல, இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன். கிறிஸ்துவை பற்றின வெளிப்பாடு மேலதான் சபை கட்டப்பட்டு வருகிறது. பாதாள வாசல்கள் இதை மேற்கொள்ளாது. யார் இந்த மோசே?
40 வருடம் வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் அக்கினி பற்றி எரிகிறது. முச்செடியிலே அக்கினி பற்றி எறிந்தும் முச்செடி வேகாதிருப்பதை பார்த்து இந்த அற்புத காட்சியை நான் காண்பேன் என்று சொல்லி அவன் கிட்ட வருகிறான். கிட்ட வந்தபோது கர்த்தர் அவனோடு பேச ஆரம்பிக்கிறார். பேசும்போது முதலாவது தன் முகத்தை மூடிக்கொள்ளுகிறான், தன் பாதரட்சியை கழட்டுகிறான், தன் கையில் இருந்த கோலை கீழே போடுகிறான். மொத்தத்தில் அவன் தன்னை அர்ப்பணிக்கிறான். அந்த இடத்துல தான் கர்த்தர் தம்முடைய நாமத்தை அவனுக்கு தெரிவிக்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். இப்பொழுது மோசே கர்த்தருடைய கோலை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு வருகிறான். எங்கே வருகிறான்? எகிப்துக்கு வருகிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனோடு ஒருவனுக்கு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்குமானால் அவன் இருக்கிற இடத்துல சத்ருவின் கோட்டை அழிந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. எகிப்தியர் வந்து பார்வோன்ட்ட சொல்றாங்க, எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கண்ணியாயிருப்பான். ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தையை பார்த்தீங்களா? தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதனை என்றல்ல, அந்த மனிதரை போகவிடும். என்னதுன்னு அர்த்தம்? ஒருத்தன் சத்துருவுக்கு கண்ணியா மாறிட்டானா ஒரு கூட்ட ஜனங்கள் தேவனுக்கு ஆராதிக்கிறவர்களாய் மாறுவார்கள். அன்னைக்கு ஒருத்தன் கண்ணியில் அகப்பட்டான், சிம்சோன். அப்பொழுது அந்நிய தெய்வத்தின் நாமம் உயர்த்தப்பட்டது. எப்பொழுது ஒருவன் சத்துருவுக்கு கண்ணியாய் மாறினானோ அப்பொழுது ஜீவனுள்ள தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. இந்த பகல் வேளையில என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீ சத்துருவுக்கு கண்ணியாய் மாறுவாயானால் நீ மாத்திரமல்ல, உன் மூலமாய் அநேகர் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி ஆராதிக்கும் நாட்கள் வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க என் மூலமா ஒரு கூட்டம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கணும்னு விரும்புறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ கண்ணியா மாறணும், கண்ணியா மாறணும். ஹல்லேலூயா. நல்ல புரிஞ்சுக்கோ, கிரயம் செலுத்தணும். கிரயம் செலுத்தாம எதுவும் நடக்காது. இந்த மோசே பாருங்க, மோசேயின் பிறப்பை குறித்து எபிரேயர் 11:23 சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு. ஒரு மொழிபெயர்ப்புல இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, because they saw he was no ordinary child. எங்க குழந்தை எல்லாமே அழகுள்ள குழந்தை தான். ஆனா இவங்க என்ன பார்க்கறாங்க அப்படின்னா இது ஒரு சாதாரண குழந்தை கிடையாது. இந்த சத்தத்தை என கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோருக்கு சொல்லுகிறேன், நல்ல கவனமா கேளுங்க. உங்க கையில தேவன் கொடுத்த பிள்ளைய அவங்க வாங்குற மார்க் வச்சோ அவங்க பர்சனாலிட்டியை வச்சோ பார்க்காதீங்க. அவங்க மேல தேவ திட்டம் இருக்கிறது. திட்டத்தை வைத்து பாருங்கள். அப்படி பார்த்தா நீங்க சொல்லுவீங்க, என் பிள்ளை சாதாரண பிள்ளை கிடையாது. ஆமென். கீழ இருந்து பெற்றோர் பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஆன்லைன்ல அநேகர் பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்க பிள்ளையை இப்படி பாருங்க. ஏன்னா என் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதே போல என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தங்கச்சி, அன்பு தம்பி, உன் அழகு என்ன தெரியுமா? உன் மேல இருக்கிற தேவ திட்டம். ஆமென். உன் மேல இருக்கிற தேவ திட்டம். ஹல்லேலூயா. தலையில அப்படி கை வச்சு, தலையில கை வச்சு ஆமென் சத்தமா, என் மேல் இருக்கிற அவர் திட்டமே என் அழகு. நம்புறவங்க சத்தமா சொல்லணும். ஓகே, என் மேல் இருக்கிற தேவ திட்டமே என் அழகு. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, என் மேல் இருக்கிற தேவ திட்டமே என் அழகு. ஆமென்.